ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் போஷ் டிஷ்வாஷர் பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட்டில் 35,000க்கு ஆஃபரில் வாங்கினோங்க. 12 பிளேட் போஷ் டிஷ்வாஷர் இது. இங்கே இருக்கிற எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் ஒன்றா சொல்கிறேன். இது வந்து டிஷ்வாஷர் சால்ட், வாட்டர் ஹார்னஸ்க்காண்டி யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரின் சைடு வெசல்ஸ் க்ளீனிங் நல்லா பளிச்சுன்னு காமிக்கிறதுக்காண்டி இது போடுவோம். இது வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் வெசல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்காண்டி போடுவோம். இது எதுவுமே தேவையில்லை, இதை மட்டும் போட்டால் போதும்னு இது ஒரு டேப்லெட் இது வாங்கினோம். இது வந்து அந்தளவு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, அதனால தான் இது எல்லாமே வாங்கினோம். இது வந்து 6 months ஒன்ஸ் தண்ணி ரொம்ப உப்பு படிஞ்சிருக்கு, நம்ம டிஷ்வாஷரில் கரை படிஞ்சு இருக்குது அப்படின்னா மெயின்டெனன்ஸ்க்கு 6 months ஒன்ஸ், அப்புறம் 1 year ஒன்ஸ் இது யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் இதில் 6 செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம டேங்கில் தண்ணி இல்லை அப்படின்னா டிஷ்வாஷர் ஆன் பண்ணதுமே இதில் காமிச்சிரும், செக் வாட்டர்னு ரெட் கலரில் லைட் எரியும். அதே மாதிரி ரீஃபில் சால்ட் வந்து நம்ம வாட்டர் ஹார்னஸ்க்காண்டி இந்த சால்ட் போட்டோம்னு சொன்னோம் இல்லையா, அது இல்லைனாலும் இது காமிச்சிரும். அதுக்கப்புறம் ரின் சைடு பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு வர்றதுக்காண்டி ரின்ஸ் போடுவோம்னு சொன்னேன்ல, அதை காமிச்சிரும். எக்கோ மோட் வந்து எப்பயும் போல் ஆன் பண்ணிவிட்டு எக்கோ கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டா வெசல்ஸ் க்ளீன் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு 1 hour மேலே ஆகும். இது 1/2 hourல இது முடிஞ்சிடும். ப்ரீரின்ஸ் வந்து வெசல்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நம்ம பாத்திரம் கழுவும் போது கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் கழுவும்ல, அது மாதிரி ப்ரீரின்ஸ் தண்ணி நல்லா ஊற வச்சு கழுவுறதுக்கு. இது வந்து இன்டென்சிவ் கடாய் வந்து நம்ம பாத்திரம் ரொம்ப கறி பிடிச்சிருக்கு, இந்த டீ குடித்த பாத்திரம் இதெல்லாம் நல்லா டீப்பாக நல்லா இது அலசி கொடுக்கும். இது லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா லாக் ஆயிரும், அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். அதுக்கு எக்ஸ்ப்ரெஸ் ஸ்பார்க்கிள் வந்து நல்லா இதுவும் ரொம்பவே நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துருது. ஆட்டோ வாஷ் வந்து நம்ம பாத்திரம் எந்த மாதிரி போடுறோம் அப்படிங்கிறத அதுவே அனலைஸ் பண்ணி சென்சார் இருக்கும், அனலைஸ் பண்ணி அதே கொடுத்துக்கும். இதுவும் ஈஸி தான். என்னை கேட்டால் குயிக் வாஷ் எக்கோ இது ரெண்டும் ஓகேவாக தாங்க இருக்குது, இதே போதுமானதாக தான் இருக்குது. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா தான், இதுவும் எக்ஸ்ட்ரா தான். வேரியோ எக்கோ வந்து டைம் கம்மியாக எடுத்துக்கும், அதே மாதிரி கரண்ட் கம்மியாகவும் எடுத்துக்கும் இது. ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துக்கும் ஓடுறதுக்கு, மிஷின் ஓடுறதுக்கு. ஹாஃப் லோடு வந்து 2 லோடு இருக்கா, அதில் ஹாஃப் லோடு 1 லோடு மட்டும் ஓடும். இது எக்ஸ்ட்ரா ட்ரை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நமக்கு ட்ரையாக வேணும், ஏற்கனவே இது ஹாட் வாட்டரில் தான் வாஷ் ஆகி தான் வரும். இது எக்ஸ்ட்ரா ட்ரை வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொடுத்துரும், நல்லா பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணி நல்லா ட்ரையாக கொடுத்துரும். அது இது அவ்வளோதாங்க. இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே இதை நம்ம படித்து பார்த்துக்கலாம். இப்போது நாம் டிஷ்வாஷருக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ப்ரீரின்ஸ் வெசல்ஸ் நல்லா பளிச்சுன்னு வர்றதுக்காண்டி இது யூஸ் பண்ணுவோம். இது இல்லைனாலும் நமக்கு இங்கே காமிச்சிரும், நீங்கள் இது போடணும் அப்படின்னு ரெட் கலர் லைட் எரியும். அதுக்கப்புறம் இங்கே 2 ரேக் இருக்குங்க, இதை தனியாக எடுத்துக்கலாம் நம்ம. அங்கே வந்து இங்கே வந்து வாட்டர் ஹார்னஸ்க்காண்டி சால்ட் போடுவோம் இல்லையா, அது இங்கே போடணும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம சாப்பிட்ட பிளேட்டு பருக்க இருக்கும், தக்காளி வெங்காயம் சின்ன சின்னதாக அசடெல்லாம் இருக்குன்னா இதை இப்படி எடுத்து க்ளீன் அடியில் கொஞ்சம் தங்கியிருக்கும், இது சுற்றி இருக்கும், இதை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்பப்போ. ஆனால் எனக்கு அப்படி ஆனதே இல்லை, நான் லைட்டாக க்ளீன் பண்ணி தான் போடுவேன் இதில். அதுக்கப்புறம் இங்கே ஸ்பூன்ஸு, இங்கே பிளேட்ஸ் இங்கே வரும். இங்கே சின்ன சின்ன பாத்திரம், இங்கே கொஞ்சம் பெரிய பாத்திரம் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்டக் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும். அதுக்கு இதை இப்படி சுற்றி விட்டு பார்க்கணுங்க, ஸ்டக் ஆகாமல் இருக்கும்.
அதே மாதிரி கீழேயும் வீல் இருக்கும். இப்படி சுற்றி விட்டு பார்க்கணும், அவ்வளோதாங்க. சப்போஸ் மிஷின்ஸு ஓடும்போது பாத்திரம் இங்கே ஸ்டக் ஆகிக்கிச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே இப்படி செக் பண்ணி பார்த்து தான் போடுவோம். இருந்தாலும் அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு, சவுண்டு வருது அப்படின்னா எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். இப்படி எடுத்து பார்த்தா பாஸ் ஆகிக்கும் மிஷின். திரும்ப இப்படி மாட்டிட்டோன்னா ஆன் ஆயிரும், அவ்வளோதாங்க. இந்த ஸ்டாண்ட் எங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. நம்ம கீழே க்ளீன் பண்ணிக்கலாம். அதனால் 1500 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினோம். அதே மாதிரி இந்த வோல்டேஜ் ப்ரொடக்டர் இது ஒன்றுங்க. இந்த இதுவுமே வோல்டேஜ் ஹையானாலும் லோவானாலும் சேஃபாக கட் பண்ணி விட்டுரும். அதுக்கு தான் டிஷ்வாஷர் சேஃபாக இருக்கும். இந்த டிஷ்வாஷர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.